ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே பை டே vlog மாதிரி தான் இருக்கும். அந்தந்த டேயில் என்னென்ன பண்ணேன் எல்லாமே இருக்கும். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்ததாங்க. ஏன்னா ஃபுல்லும் சாப்பிட்றத எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஊருக்கு போன மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் அவ்வளோ வீடியோவை கவர் பண்ண முடியல. அங்கங்கே போனதை பார்த்திங்கன்னா அந்தந்த போஸ்ட்டில் போட்டு மிச்சம் இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலந்து போட்டிருக்கேன். நான் மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் சுண்டல்லாம் வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சாது. இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது. மறுநாள் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா துவைச்ச துணி 3 நாளாக கிடந்துச்சு. எங்கள் அம்மா வசவு இன்னும் வசவு கிடையாதுங்க, வசவாக வந்தாங்க. சரி நம்மளும் களத்தில் இறங்குவோமே பொறுப்பாக அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறையா இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முன்னாடியே மடித்தாச்சு. பாதி துணியை மடிச்சிட்டேன். பாதியிலேருந்து தான் என்னோடய தம்பியை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக மடித்து வச்சுட்டு நமக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக மடிக்கிறதுக்கு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு என் தம்பி தான் உட்காந்து கதையாக பேசிகிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிவிலையும் பாட்டை போட்டுவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா பாடி நல்லா சிரித்து விளாண்டுட்டு இருந்தோம். நல்லாவே போச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா போய் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் மம்மி சாரீக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் முடிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாயிடும். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்பேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா பொறுப்பாக களத்தில் இறங்கி பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது. மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொழுது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஆள் இவன் தாங்க. ஸோ செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இவனோட. எனக்கு பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் இருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம். எப்பயுமே பார்த்திங்கன்னா இவன் வந்து பாட்டு தான் படிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு பாட்டு படிச்சுட்டு இருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கதையாக பேசுவான், நடந்தது எல்லாத்தையுமேவும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துரைசாமி பால்வாடி வேறு போகிறாரு. அங்கே போயிட்டு என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் எனக்கு பொழுது போகும். என்னத்தையாவது பார்த்திங்கன்னா கூட பேசி சிரிச்சுட்டே இருப்பான். எனக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போரும் அடிக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் எது மேலே உட்காந்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா அவனோட வண்டி மேலே தாங்க உட்காந்துருந்தேன். அந்த வண்டியை பற்றி தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தியான். வாங்க நம்ம போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். அதுதான் நாங்கள் பேசி விளாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். செம்மையாக போகும் இவன் கூட. எங்கம்மா மனே அவனோட வாய்ஸை கேட்டிங்களா? பார்க்க தாங்க அப்புறானியாக இருப்பான். பட் பேசினான்னு வச்சுக்கோங்க காது வரைக்கும் பேசுவான். அந்த அளவுக்கு பேசுவான் நல்லா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு சாம்பார் சாதம் வித் அப்பளம் எக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். பர்த்டே செலிப்ரேஷனுக்காக எங்கள் சித்தி ஊர் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் எடுத்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசைங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எப்படி விரதம் விடுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாப்பாடு எல்லாமே பண்ணி வச்சுட்டு எங்கள் டேடி பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்தார். ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் மாவுத்துன்னு இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரதம்லாம் விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து விரதம் விடுவார். ஸோ நாங்களுமே பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா போயிடுவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா போக முடியல. இல்லைன்னா பார்த்திங்கன்னா தானிப்பாறை இல்லைன்னா பார்த்திங்கன்னா மாவுத்து இந்த மாதிரி போயிடுவோம். பட் இந்த தடவையும் போகணும்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்டில் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து வீட்டிலே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் போட்டு பத்தி சூடம் எல்லாத்தையுமே பொருத்தி காட்டிகிட்டு இருந்தார். நல்லாவே போச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விரத சாப்பாடுக்கு ஃபுல்லு விரதம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்காவுக்கு வச்சுட்டு அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்களே சாப்பிடுவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா அவர் போயிட்டாருனா தான் நம்ம பொறுமையாக உட்காந்து சாப்பிட முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏன்னா பசி வேறு அவ்வளோ பசி. எங்கள் டேடி வந்ததே பார்த்திங்கன்னா 1:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டு எல்லாம் முடிக்கவே 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து இவர் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். எப்பயுமே பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த விரத சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ பிடிக்கும். ஸோ என்னென்ன வச்சுருக்காங்கன்னு அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு.
ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவரும் இலையை விரித்து உக்காந்துட்டாரு. அவர் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒவ்வொரு ஐட்டம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரத சாப்பாடுனா. கொஞ்சம் அதிகமாகவே போகும், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ எப்படா சாப்பிட்டு முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பாயாசம், அப்பளம் எல்லா வெரைட்டியுமே இருக்கும் நமக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தார் மனுஷன். இதில் பார்த்திங்கன்னா டிவி வேறு, அங்கிட்ட ஒரு பார்வை இங்கிட்ட ஒரு பார்வை, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட வேண்டும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே பார்த்துட்டு இருந்தோம். பட் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். எல்லா காரியம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா சுருக்கி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தார். பேசுகிறது நம்மளால் போட முடியாது. ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் போட முடியாது, போட்டோம்னா காப்பிரைட்டுன்னு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் போடலை. நானே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஃபைனலாக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா அப்படியே தாத்தா பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த சில மந்திரங்கள் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார். அதெல்லாம் சொல்லி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெளித்து முடித்ததுக்கப்புறம் தான் வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க எங்கள் அப்பா. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி போகும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் தான் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. எனக்குமே பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம்னா அந்த சாப்பாடை எடுத்து ஒரு நிமிஷம் வேண்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கிட்ட தாங்க இந்த மாதிரி எனக்கு பழக்கம் வந்துச்சு. அது ஏன்னு தெரியல. ஸோ எங்கள் அம்மாவுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன் அது திடீர்னு வந்துச்சு என்னன்னு தெரில. ஸோ நல்ல விஷயம் ஒன்று வந்திருக்கே, அதுவே பெரிய விஷயம் தான் நமக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர், ஸோ எங்கள் டேடி சாப்பிட்டு அதுக்கடுத்து கிளம்பிட்டார். நாங்கள் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிடணுங்கிறதுக்காக களத்தில் இறங்கியாச்சு. என்னோடய தம்பி தான் பார்த்திங்கன்னா இலையை விரித்து வச்சுக்கிட்டு என்னை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணியை ஃபுல்லு இலையில ஊற்றி என்னென்ன அட்டுழியமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனோட பெரிய கடுப்பாய் போச்சு. மதியமே பார்த்திங்கன்னா வெறியேற்றி விட்டான். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா பொறுமையாக போய்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஆல்ரெடி ரெடியாகவே எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு 2 சண்டை ஓட்டு மல்லு கட்டுங்க அப்படிங்கிறதுக்காகவே முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக வச்சுட்டாங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியை ரொம்ப பாராட்டலாம். அப்படி இருந்தும் நாங்கள் பார்த்திங்கன்னா சண்டை தான் போடுவோம். அது என்னன்னு தெரியலைங்க. எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நானும் அவனும் ஒன்றாவே இருக்க மாட்டோம். அடின்னு அடித்து அவனை அடிப்பேன், நான் அடிப்பேன், இப்படி மாற்றி மாற்றி சண்டை போயிட்டே தான் இருக்கும். சரி, அதை விடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஆல்ரெடி கிண்ணத்தில் பாயாசம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த பூசணிக்காய் கூட்டு. அது பார்த்திங்கன்னா அதையும் வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் கூட்டு இது வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே கம்மியாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட முடியும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்பளத்துக்கு ஒரு கதையே இருக்குங்க. அப்பளத்துக்கு ஒரு சண்டை நடக்கும். அப்பளம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நல்லா முருக விட்டு அந்த ஒரு மாதிரி புளியாக இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி அப்பளத்துக்கு நானே நம்பி மல்லு கட்டி உருளுவோங்க. எல்லாத்துக்கும் உருளுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் இதுவும் ஒன்று. ஸோ அதுக்கடுத்து சாதமும் வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட சாம்பார், எங்கள் வீட்டில் ரசம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தயிர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கும் சாம்பார் தான் வாங்கினேன், செகண்ட் ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வாங்கினேன். ஸோ எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி குழச்சி அடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு மனசார உட்காந்து சாப்பிட்டேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா சாதத்தை பொறுமையாக சாப்பிடணும். அதாவது எனக்கு பிடிச்ச சாதமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவேன். சாப்பிட்டு அதை ருசித்து சாப்பிடும்போது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பாயாசத்துக்கு இறங்கிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் பாயாசம் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. செம்ம சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் எண்டுக்கு வரப்போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா இன்னும் பொறுமையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கு எங்கள் மீனா வந்துட்டா. இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.